வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான பைரேட் க்ரூ இருக்காங்க. அவங்க பேட்டில் பண்ணி பெருசா நம்ம பார்த்ததில்ல. அந்த க்ரூவ பார்த்து வேர்ல்ட் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு பிக்கெஸ்ட் த்ரெட்ல இருக்கு. அந்த க்ரூவோட கேப்டனோட பவர்ஸ் பத்தி கூட இங்க யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர பார்த்து ஒரு பெரிய பயமே எல்லாருக்கும் இருக்கு. அவர்தான் மங்கி டி டிராகன், ரெவல்யூஷனரி ஆர்மி கேப்டன். இவங்களோட மோட்டிவ் என்னன்னா, இப்ப வேர்ல்ட் கவர்ன்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஆட்சியை கவுக்கணும். அதுக்காக வந்து நிறைய புரட்சிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் செலஸ்டியல் டிராகன்லாம் பார்த்தா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்களோட மூவ் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து வேர்ல்ட் கவர்ன்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கங்க ஒரு சில பேர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா மக்கள் வந்து அங்க மாறுறப்போ அவங்களோட சேர்ந்து பேட்டில் பண்றாங்க. இதனாலதான் இவங்கள ஒரு பிக்கெஸ்ட் த்ரெட்டா வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆர்மில யார் யார் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. 14th ஐரோ. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியான டைம் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இவங்க ஈஸ்ட் ஆர்மியோட டெப்டி கமாண்டர் பிலோபெட்டி இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு கீழே தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சைபார்க்கு, அதுலேயும் இவங்களோட ஹேண்ட் யூஸ் பண்ணி இவங்களால சூப்பராக பேட்டில் பண்ண முடியும். இவங்க சைபார்க்காக இருக்கனால இப்போ இவங்களோட ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக ஒரு சில பேர் வந்தால் கூட இவங்களால ஈஸியாக டீல் பண்ண முடியும். அதுலேயும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ஹேண்ட்லேருந்து லேசர் பீமை ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களாலையும் ஃபிஷ்மேன் கராத்தியை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ க்ளோஸ் காம்பேக்டாக இருந்தாலும் இவங்களால சூப்பராக பேட்டில் பண்ண முடியும். லாங் ரேஞ்சில் இருந்தாலும் லேசர் ஷூட் பண்ணி இவங்களால சூப்பராக பேட்டில் பண்ண முடியும். 13th உசியானோ. இவர் வந்து வெஸ்ட் ஆர்மியோட டெப்டி கமாண்டர். இவர் வந்து மிங். ஸோ இவரோட டெவில் ஃப்ரூட் பவர் பற்றியெல்லாம் நமக்கு தெரியல. ஆக்சுவலாக மிங்காக இருக்காங்க அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பேட்டில் பண்ணுவாங்க. அது வந்து பெரியவங்களா இருக்கணும்ட்டு கூட அவசியம் கிடையாது. சின்ன குழந்தையா இருந்தாலும் வேற லெவலில் பேட்டில் பண்ணுவாங்க. அதுலேயே அவங்களுக்கு யூனிக்கான எபிலிட்டி இருக்கு, ஸ்லாங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபுல் நிலவு இருக்கு இல்லையா, அதை ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ ஃபுல்லாகவே வந்து அவங்க ஒயிட் ஆகிறாங்க, அவங்களோட கண்ணு வந்து ரெட் ஆகுது. ஸோ அப்படி ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஸ்பீடு, அதுக்கப்புறமா அட்டாக்கிங் பவர் எல்லாமே வேற லெவலில் பூஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இவருக்கு வந்து இந்த எலக்ட்ரோ யூஸ் பண்ணி பேட்டில் பண்றதுல நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு. 12th ஜிரான். இவர் வந்து நார்த் ஆர்மியோட டெப்டி கமாண்டர். இவரோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பெட் பண்றப்போ ஒரு செம்மையா என்ஜாய் பண்றாரு. இது வந்து எப்போ பார்க்கலாம்னா, சாபோ வந்து இங்க மாட்டி இருந்திருப்பா இல்லையா மேரி ஜோஸ்ல, ஸோ அந்த டைம் அப்போ இவங்கெல்லாம் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. என்னன்னா, இப்போ இவரால் வந்து எல்லாத்தையும் சாப்பிட முடியுது. ஸோ எல்லாத்தையும் மீன்ஸ் எப்படின்னா, சாப்பிட முடியாத ஒரு சில பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட இவரால் சாப்பிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீல், அதுக்கப்புறமா ஒரு பில்டிங் இல்லை ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இவரால் சாப்பிட முடியும். பட் இது வந்து டெவில் ஃப்ரூட்டோட பவரா, இது அவருக்கே யூனிக்கா இருக்க ஒரு பவரான்னு சொல்லிட்டு தெரியல. 11th கோலா. கோலா வந்து சின்ன வயசா இருக்கப்போ மேரி ஜோஸ்ல வந்து ஸ்லேவா இருந்திருப்பா. ஃபிஷ்மேன் டைகர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு இருந்திருப்பாரு. இப்போதைக்கு ரெவல்யூஷனரி ஆர்மியில டாப் கமாண்டரா வந்து இருந்துகிட்டு இருக்கா. இவ கூட வந்து ஹாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்மேன் வந்து எப்பவுமே இருப்பாரு. இதெல்லாம் செம்ம சூப்பரான ஒண்ணு. ஸோ இவ வந்து வேற லெவலில் ஸ்பை பண்றா. அது மட்டும் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கா. இவ வந்து ரெஸ்ரோஸா இருக்குல்ல பண்ண பேட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரே டைம்ல நிறைய ஆப்போனண்ட்டை கூட இவரால் டீல் பண்ண முடிஞ்சிருக்கும். இவளோட எபிலிட்டிங்கிறது ஃபிஷ்மேன் கராத்தே இருக்கு இல்லையா, இதை மாஸ்டரி பண்ணி இருந்திருப்பா. இவளால எனிமியோட பாடியில் இருக்க வாட்டரை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஷாக் வேவ் வந்து இவரால் யூஸ் பண்ண முடியும். இவ பஞ்ச் பண்ணுறான்னு வச்சுங்களே, அந்த பஞ்ச் வந்து ஃபிஷ்மேன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இவ எந்த அளவுக்கு ஃபிஷ்மேன் கராத்தே வந்து மாஸ்டரி பண்ணியிருந்திருப்பான்னா, இவளால் மற்றவங்களுக்கும் டீச் பண்ண முடியும். இவரோட பவர்ஸ் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. 10th இனாசுமா. இவர் வந்து எப்போ பார்க்கலாம்னா, இம்பல் டவுன்ல இருந்து எஸ்கேப் ஆவாங்க இல்லையா, அப்போதைக்கு இவர் வந்து பார்க்கலாம். இவான்கோவோட வந்து இருப்பாரு. இவர் ஜி ஆர்மியோட டெப்டி கமாண்டரா வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து டெவில் ஃப்ரூட் பவரும் இருக்கு. சோக்கி சோக்கி நோம்பி, இது வந்து பாரமிசியா டைப். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ங்கிறது என்னன்னா, இவரோட பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதை இவரால் ஒரு பெரிய சிஸ்ஸரா மாற்ற முடியும். ஸோ மாற்றி என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு ஹார்டான சர்ஃபேஸாக இருந்தாலும் இவரால் ரொம்ப அசால்ட்டாக கட் பண்ண முடியும். ஒரு பேப்பர் மாதிரி கட் பண்ணுவார். இம்பல் டவுன்ல நிறைய பிளேசஸ் வந்து ரொம்ப அசால்ட்டாகவே கட் பண்ணியிருப்பாரு. அப்படி கட் பண்ணுறாரு இல்லையா, அதை இவரால் மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த ஒரு பவர் இருக்குல்ல, இது வந்து இம்பல் டவுன்லேருந்து எஸ்கேப் போகிறதுக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, மெரைன் ஃபோர் வாரோட போவோம் இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி லூஃபிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து இவான்கோ இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்காரு. 9th லின்பெர்க். இவர் வந்து மிங். ஸோ இவர் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியில் என்னவா இருக்காருன்னா, இன்வென்டராக இருக்காரு. நிறைய வெப்பன்ஸ் வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. லேசரை ஷூட் பண்ணுற நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. ஸோ இவரை வந்து மேரி ஜோஸில் கூமாவை ரெஸ்கியூ பண்ணிட்டு வர்றதுக்காக ரெவல்யூஷனரி ஆர்மிலேருந்து போயிருப்பாங்க இல்லையா, அப்படி ரெஸ்கியூ பண்ண போனதுல இவரும் ஒரு அங்கிருந்து நிறைய ஸ்லீவ்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவர் வந்து ராக்கெட் மாதிரி ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி இவரால் ஃப்ளை பண்ணவும் முடியும். அதுக்கப்புறமா அவர் ஷூட் பண்ணுவார். ஸோ அந்த ஷூட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஒரு குறிப்பிட்ட பாடி பார்ட்டை கூட இவரால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். இவர் வந்து மிங். ஸோ மிங்காக இருக்கனால எலக்ட்ரோவை வந்து இவரால் வேற லெவலில் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் மூணை பார்த்துட்டாருன்னா இவரும் அல்டிமேட்டான மூக்கு மாறிடுவார். 8th மார்லே. இவர் வந்து வெஸ்ட் ஆர்மி கமாண்டர்.
இவர் வந்து ஜெயிண்ட் 150 வருஷமா இருந்துகிட்டு இருக்காரு. இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி எம்பல் டவுன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருக்காரு. எப்படின்னா இவரோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி ஓஷி ஓஷி நோமி இதுவுமே பாரமிசியா டைப் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது இவரோட எபிலிட்டிங்கிறது எர்த் இருக்கு இல்லையா, இதை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ மேனிபுலேட் மீன்ஸ் எப்படி சொல்றோம்னா ஒரு கிளேவ் மாதிரி யூஸ் பண்ணுவார். இவர் கேப்சர் பண்ண வரப்போ அசால்ட்டா உள்ள ஓடிடுவாரு. உள்ள வந்து ஒரு ஹைட் அவுட்டையும் இவரால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் எம்பல் டவுன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பாரு. எம்பல் டவுன்ல 6th லெவல் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுல 5th to 6th ஸோ அந்த கேப்புக்குள்ள புதுசா ஒரு லேண்டையும் கிரியேட் பண்ணிருப்பாரு, நியூ காமா. அந்த பிளேஸை தான் இவான்கோ ஃபைண்ட் பண்ணி அங்கே இருந்துகிட்டு இருப்பாரு. இவருமே கூமாவை ரெஸ்கியூ பண்ண போறப்போ போயிருந்திருப்பாரு. ஸோ அங்கேயும் போயிட்டு சூப்பரான ஒரு பேட்டில் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. இவர் ஜெயிண்டா இருக்கனால இவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப ஹையா இருக்கும். 7th பெலோபிட்டி. இவ வந்து ஈஸ்ட் ஆர்மியோட கமாண்டரா இருக்கா. இவளுக்கு வந்து செம்ம யூனிக்கான ஒரு பவர் இருக்கு. அது வந்து டெவில் ஃப்ரூட் பவர் தான். இவரோட டெவில் ஃப்ரூட் வந்து கொபு கொபு நோமி டைப் வந்து பாரமிசியா. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவருங்கிறது என்னன்னா இப்போ இவளால இன்னொருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறமா அந்த வில் பவர் பேட்டில் பண்றதுக்கான ஒரு ஸ்பிரிட்டை வந்து இவளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது எல்லாருக்கிட்டே ஒர்க் ஆகாது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒருத்தவங்க வந்து பேட்டில் பண்ண நினைக்கிறாங்க, இல்ல புரட்சி பண்ண நினைக்கிறாங்க, சண்டை போடணும்னு மைண்ட் செட் இருக்கு, ஆனா வீக்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க மேலதான் அவளோட எபிலிட்டி வந்து யூஸ் ஆகும். எப்படி யூஸ் பண்ணுவான்னா ரெவல்யூஷனரி ஆர்மி கூட வச்சிருக்கா இல்லையா, ஸோ அதை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா வீசிக்கிட்டு இவ வந்து அவங்கள வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி பேசுவா. அப்படி பேசுறப்போ அதை கேட்கறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சண்டை போறதுக்கான மைண்ட் செட் வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புரட்சி ஏற்படுத்த நினைக்கிறாங்க, இல்லை சண்டை போட நினைக்கிறாங்கன்னா ஸோ இவளோட பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாரமிசியா டைப்பாக இருக்கு. ஒருவேளை இது அவேக்கன் ஆனதுன்னா ஸோ இது வந்து பர்டிகுலராக இல்லாமல் காமனாக எல்லாரு மேலேயும் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 6th கரோசு. இவன் வந்து நார்த் ஆர்மியோட கமாண்டரா வந்து இருக்காரு. ஸோ இவரால் வந்து ஃப்ளை பண்ண முடியும். இவர்கிட்டையும் டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு. சுசு சுசு நோமி. இது வந்து லோக்கியா டைப். இதோட பவர்ஸ்ங்கிறது என்னன்னா இவரால் சூட்டை கிரியேட் பண்ண முடியும். இது பேட்டிலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவரோட டெவில் ஃப்ரூட் வந்து லோக்கியா டைப்பாக இருக்கனால சும்மா அட்டாக் பண்ணால அவர் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டார். கூமாவை ரெஸ்கியூ பண்ண போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போதைக்கு அவர் போயிருந்திருப்பாரு. ஸோ இவரால் அந்த சூட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி க்ரௌஸையும் வர வைக்க முடியும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னா லாங் ரேஞ்சில் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, நிறைய க்ரௌஸை வர வச்சு இவரால் டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி இவரால் வந்து ஸ்டீல் பண்ணவும் முடியும். 5th ஜின்னி. நம்ம கூமாவோட சின்ன வயசுலேருந்து இவங்களை வந்து பார்க்கலாம். இவங்க எல்லாருமே காட் வேலி இன்சிடென்ட் அப்போ இருந்திருப்பாங்க. இப்போ இவான்கோ கூமாலாம் டெவில் ஃப்ரூட் எடுத்தாங்கல்ல, அது எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இவ தான். ஸோ பேட்டில் அவரோட பெரிய ப்ளஸ்ங்கிறது என்னன்னா இவ ஸ்ட்ரென்த்தாக இருப்பா, அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருப்பா. ஸோ பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஈஸியாக எஸ்கேப் ஆகி திரும்ப அவங்கள வந்து இவரால் அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்கில் வந்து அவள்கிட்ட இருக்கு. 4th இவான்கோ. இவான்கோலாம் செம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். இவான்கோட டெவில் ஃப்ரூட் வந்து ஹோரு ஹோரு நோமி. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவருங்கிறது என்னன்னா இது வந்து ஹார்மோன் பேஸ் பண்ண ஒரு எபிலிட்டி. ஸோ இவரால் ஒரு பையனை உடனே ஒரு பொண்ணா மாற்ற முடியும், அதே மாதிரி பொண்ணையும் பையனா மாற்ற முடியும். அது மட்டும் கிடையாது, அவரோட பாடியையும் அவரால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ மெஜலன் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன் அட்டாக்லேருந்து கூட இவரால் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒருத்தவங்க செம்ம டயர்டாக இருக்காங்க, ஆனால் பேட்டில் பண்ணியே ஆகணும்னா இப்போ இவான்கோவால் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பேட்டில் பண்ண வைக்க முடியும். பட் அதில் ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா செம்ம டயர்ட் ஆயிருவாங்க. இவான்கோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவார், டெத் விங். இது வந்து எப்படின்னா ஏர் பேஸ் பண்ண அட்டாக். ஸோ இவரோட கண் இருக்கு இல்லையா, அதை வந்து சிமிட்டுவார். ஸோ அப்படி சிமிட்டுறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆகும். இது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதால் ஸ்டீலை கூட பிரேக் பண்ண முடியும். கேலக்ஸி டெத் விங். அப்படி பண்ணுறப்போ நிறைய பிளிங் விழுவும், நிறைய பவர்ஃபுல்லான ஷாக் வேவ் அட்டாக்கும் விழுகும். இவர் ரெவல்யூஷனரி ஆர்மியில் ஜி ஆர்மியோட கமாண்டரா இருக்காரு. 3rd கூமா. இவர் வந்து ஆர்மி கமாண்டரா வந்து இருக்காரு. கூமா வந்து சைபார்க். அது மட்டும் கிடையாது, இவர் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸரும் கூட. இவரோட டெவில் ஃப்ரூட் நிக்கியூ நிக்கியூ நோமி. இவர் வந்து செம்ம பவர்ஃபுல். இவரால் ஒருத்தவங்கள ஒரே டச்சிலேயே ரொம்ப தூரத்துக்கு சென்ட் பண்ண முடியும். அது எவ்வளோ தூரம்னா 1000 கிலோமீட்டருக்கு கூட இவரால் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கள மட்டும் கிடையாது, இவராலையும் டச் பண்ணிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும். க்ளோஸாக அவர்கிட்ட பேட்டில் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்தாலும் அந்த அட்டாக்கை இவரால் டேர்ன் பண்ணிவிட முடியும். அதுக்கப்புறமா ஒருத்தவங்களோட பெயின் அப்புறம் அவங்களோட டயர்ட்னஸை அவங்க பாடி இருந்து இவரால் வெளியில் எடுக்க முடியும். அப்படி வெளியில் எடுக்கிறார் இல்லையா, அதை இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். அதுக்கப்புறமா இன்னொரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவார். இது எப்படின்னா ஏரை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி ஆக்குவார், அதை வெடிக்க வைப்பார். அப்படி வெடிக்க வைக்கிறப்போ அதுலேருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஷாக் வேவ்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். 2nd சாபோ. சாபோ சின்ன வயசுல செலஸ்டியல் டிராகனால சுடப்பட்டு ரொம்ப டெத் ஆகிற சுச்சுவேஷன்ல இருக்கப்போ தான் நம்ம டிராகன் வந்து அவரை காப்பாற்றி இருந்திருப்பாரு. அதுலேருந்து சாபோ வந்து டிராகனோட தான் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ டிராகன் அதுக்கப்புறமா அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து பேட்டில் பண்ணுறதுக்கான
தேவையான ஸ்கில் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருந்திருப்பான். சாபோ வந்து ஸ்டார்டிங்ல அவன் ஒரு பைப் மாதிரி ஒரு வெப்பன் வச்சிருப்பான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவனால சூப்பரா பேட்டில் பண்ண முடியும். ஸோ இவன் வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குல்ல, இதை வந்து வேற லெவல்ல யூஸ் பண்ணுவான். அதுலயும் ஃபிங்கர் வச்சு ஒரு யூனிக்கான ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா, சாம்பியன் நம்ம பிளாக் பீரியட்ல வந்து சாம்பியன் சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனோட சீல்ட இவனோட ஃபிங்கரை வச்சே கிரஷ் பண்ணி இருந்திருப்பான். அப்புறம் டெவில் ஃப்ரூட் யூசரும் கூட நம்ம ஏசோட டெவில் ஃப்ரூட்டோட யூசரை இப்போதைக்கு இருக்கிறது வந்து சாபோ தான். ஸோ சாபோவில் இப்போ வந்து ஃப்ளேம் பேஸ் பண்ண அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். மேரி ஜோஸுக்கு போயிட்டு அங்க ஈமுவை பார்த்துட்டு அங்க நடந்த பல சம்பவத்துக்கு அப்புறமாவும் சாபோ எஸ்கேப் ஆயிருந்திருக்கான். இதெல்லாம் ஈஸியான ஒண்ணு கிடையாது. மங்கி டி டிராகன் இவர் தான் இந்த ஆர்மியோட கேப்டன். இவர் ஏன் ரெவல்யூஷனரி ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம காட் வேலிக்கு அப்புறமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவரும் ஸ்டார்டிங்ல மெரைனா தான் இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு செலஸ்டியல் டிராகன் அதுக்கப்புறமா வேர்ல்ட் கவர்மெண்ட்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத பார்த்துட்டு இவர் மெரைன்லேருந்து வெளில வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியை வந்து கிரியேட் பண்ணாரு. ஸோ இவரோட ஃபுல் எய்மா இருக்குது இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டை கவுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவரை பத்தின மினிஸ்ட்ரிங்கிறது இன்னும் நிறைய இருக்கு. இவர் தான் அந்த தீக்காயம் உள்ள மனிதன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இவர் இல்லாமல் அந்த ஒன் பீஸை ஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் இருக்கு. இவரோட பவர்ஸ் வந்து நம்ம பெருசாக பார்க்கல. பட் வின் பேஸ் பண்ண அட்டாக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. எப்படி ஃபைனல் பேட்டில் அப்போ இவரும் பண்ணுவார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போதைக்கு இவரோட டெவில் ஃப்ரூட் பவர்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியா இருக்க ஒரு கேரக்டர்ல டிராகனோட கேரக்டருமே இருக்கு. இவரை பார்த்து வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பயமும் இருக்கு. நீங்க இந்த ரெவல்யூஷனரி ஆர்மி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.